அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜிதவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம், அரசு ஊழியர்கள் 20 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின் ஓய்வு பெறலாம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை வளையத்துக்குள் காத்தான்குடி மௌலவி, சிக்கப்போகும் முக்கிய புள்ளி யார்? இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ராஜிதவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உள்ளதாக நேற்று 26 கொழும்பு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுக மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனத்திடம் ஒப்படைத்தல், அரசாங்கத்துக்கு 2.6 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான இழப்பு ஏற்படுத்தியமை முன்வைத்தே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இவ்விடத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இவ்வழக்கில் ராஜித சேனாரத்ன மற்றும் முன்னாள் மீன்பிடித்துறை கூட்டுத்தாபன தலைவர் உபாலி லியனுக்கு ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம். உலக தரத்துக்கு இணங்க புதிய சட்டத்தை அமுல்படுத்த இலங்கை திட்டம். பயங்கரவாதத்துக்கு எதிரான கட்டமைப்பை சீர்திருத்துவதற்கும் நல்லிணக்க பொறிமுறைகளை வலுப்படுத்த உதவும் இலங்கை உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹசன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தில் நடைபெற்ற காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான குழுவின் 29வது அமர்வில் அரசாங்கத்தின் சட்டம் இயற்றும் நிகழ்ச்சி நிரல் குறித்து பேசிய அமைச்சர் நாணயக்கார, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையிலான நிர்வாகம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை PTA ரத்து செய்யவும், அதற்கு பதிலாக சர்வதேச தரங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளுக்கு இணங்க ஒரு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மாற்றீடு செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்தார். அரசு ஊழியர்கள் 20 வருட கால சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின் ஓய்வு பெறலாம். எந்த ஒரு அரசு ஊழியர்களும் 20 வருட கால சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின்னரே ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பெற்றுக்கொள்வர். பெண் போலீசார், மருத்துவ மாது, தாதியர், ஆசிரியர்கள், பெண் சிறைச்சாலை ஊழியர்கள் ஆகியோர் 20 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின் ஓய்வு பெற தகுதி பெற்றுள்ளனர். அதேவேளை ஆண் அரசு ஊழியர்கள் 20 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின் ஓய்வு பெறலாம். எனினும் 55 வயதை பூர்த்தி செய்த பின்னரே ஓய்வூதியம் கிடைக்கும். அதேவேளை 10 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்து முறைப்படி ஓய்வு பெற்ற ஒருவர் 55 வயதை பூர்த்தி செய்த பின் ஓய்வூதியத்தை பெறலாம் என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் விசாரணை வளையத்துக்குள் காத்தான்குடி மௌலவி, சிக்கப்போகும் முக்கிய புள்ளி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையை மட்டுமல்ல முழு உலகத்தையும் உலுக்கிய சம்பவமாகும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புகள் என தெரிவிக்கப்படும் முக்கிய இராணுவ அதிகாரி ஒருவர் அடுத்து வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த தாக்குதலில் முக்கிய செயற்பாட்டாளராக உள்ள மௌலவி ஒருவரை கைது செய்யும் முயற்சியில் விசேட விசாரணை பிரிவு களமிறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.